குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆடி மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 1/8/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:03 திதி இன்று மாலை 5:17 வரை துவாதசி, பின்பு திரையோதசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:47 வரை மிருகசிரிஷம், பின்பு திருவாதிரை. நாமயோகம் மாலை 3:06 வரை வியாகத்தம், பின்பு அஷனம். கரணம் மாலை 5:17 வரை தைத்துல கரணம், பின்பு கரசை கரணம். அமிர்தாதி யோகம் காலை 6:02 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். நல்ல நேரம் பகல் 10:45 11:45 வரை, மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 12:15 முதல் 1:15 வரை. இரவு 8 மணியிலிருந்து 9 வரை. வாரசூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:47 வரை விசாகம், அதன் பின்பு அனுஷ நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம். இன்றைய தினம் வியாழக்கிழமை. வியாழக்கிழமை அப்படின்னு சொல்லும்போது தட்சிணாமூர்த்தியை நம்ம வணங்குவது, குரு பகவானையும் தட்சிணாமூர்த்தியும் வணங்குவது சிறப்பு. இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் கஸ்தூரி மஞ்சள். இன்னைக்கு குருவாரம் இல்லையா, அப்ப கஸ்தூரி மஞ்சளுக்கு நிறைய பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் உண்டு. நிறைய பேருக்கு அது தெரியாது. கஸ்தூரி மஞ்சளும் அது கூட 5 ஏலக்காவும் வச்சு கொண்டு போங்க, சிறப்பாக இருக்கு. இன்னைக்கு பிரதோஷம். அதுவும் பிரதோஷம் அப்படின்னு சொல்லும் போது குரு பிரதோஷம். இன்றைய தினம் குருவார பிரதோஷம். அப்ப குருவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லும் போது அதற்கு எவ்வளவு ஒரு பவர்ஃபுல் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். பவர் இருக்குமா இருக்காது? குருவாரனாலே சாதாரணமாவே நல்ல விசேஷமான ஒரு. ஆனா இன்னைக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்றைய நாள் பிரதோஷம்தான், ஆனா இன்னைக்கு மிருத்யு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஏன் மிருத்யு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும் போது 10:24 வரை மிருகசீரிஷம் இருக்கு, அதன் பின்பு திருவாதிரை ஆரம்பமாகுது. ரோகிணியும் 10:12 வரைக்கும் தான் நேத்து, அதன் பிறகு ரோகிணி. அதனால மிருகசீரிஷம் இன்னைக்கு ரோகிணி முடிஞ்சு மிருகசீரிஷம் ஆரம்பிச்சு அது 10:24 வரை மிருகசீரிஷம், அதன் பிறகு திருவாதிரையும் ஆரம்பிக்குது. அதனால இன்னைக்கு சுபம் விளக்க வேண்டும். எத்தனை மணி வரைக்கும் சுபம் விளக்க வேண்டும்? சுபம்னா நல்ல சுபமான காரியங்கள் செய்வதை கொஞ்சம் இந்த நேரம் வரைக்கும் தவிர்த்தால் நன்மை. பகல் 10:24 வரை இப்ப நீங்க ஏதாவது தங்கம் வாங்குறீங்க, ஒரு வெள்ளி பொருள் வாங்குறீங்க, ஒரு ஆடை ஆபரணம் வாங்குறீங்க இல்லைங்களா, அது சுபம் தானே. ஒரு சுப நிகழ்வு ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறீங்க, இதெல்லாம் செய்யறத இந்த எத்தனை மணி வரைக்கும் 10:24 வரை தவிர்த்தால் மிக சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு நரசிம்மரை பத்தி சொல்ல போறேன். லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. இது சில பேருக்கு சொல்லி அவங்க செஞ்சு அவர்களுக்கு நன்மை நடந்திருக்கிறது. அதனால இந்த லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு எப்படிப்பட்டது, அதே போல அந்த வழிபாட்டால் நமக்கு என்ன நன்மைகள், அதே மாதிரி நரசிம்மர் எத்தனை அவதாரங்கள் எடுத்திருக்கிறார், அவரே எத்தனை விதமான அவதாரங்களை எடுத்திருக்கார் அப்படின்றத நம்ம பார்க்க. அதாவது மகாவிஷ்ணு தான் 10 அவதாரம் எடுத்தாரு. ஆனா அதுலயும் நரசிம்மர் அப்படின்னு சொல்லும் போது அவர் எப்படி இருப்பார் அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்பு கோச்சாரத்தை பார்த்து. கடக லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியன், சிம்மத்தில் புத பகவான், சுக்கிர பகவான், கன்னியில் கேது பகவான், மாந்தி பகவான், கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். மீனத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் குரு பகவானும் அங்காரகனும் குருமங்கள யோகத்தை தந்து கொண்டிருக்கிறார். மிதுனத்தில் சந்திரபகவான். இப்பொழுது நரசிம்மரை பத்தி சொல்ல போற. அதற்கு முன்பு சில விஷயங்கள் சொல்லிடுற.
ஏன்னா நிறைய பேர் நான் போட்ட சில பதிவுகள் எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் செஞ்சிருக்காங்க. அது செஞ்சு பார்த்து பலனும் அடைஞ்சிருக்காங்க. பலன் அடைந்தவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே அது சந்தோஷப்பட வேண்டிய விஷயங்கள். ஆனா இன்னொரு விஷயமும் சொல்றேன், நல்லதுக்கு மட்டும் செய்யுங்கள். உங்க குடும்பத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதற்கு மட்டும் செய்யுங்கள், அடுத்தவர்களுக்காக செய்யாதீங்க. அது ரொம்ப தப்பு. ஏன்னா ஒருத்தர் அப்படி செஞ்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அதனால நான் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன், இது நடக்குதா நடக்கலையா அப்படின்றதெல்லாம் தயவு செஞ்சு செய்யாதீங்க. உங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? இப்போ உங்க வீட்டில் யாரோ பிரிஞ்சு போயிட்டாங்க, நல்லா வீட்டில் இருந்து சந்தோஷமா இருந்து அவங்களுக்கு செய்யுங்க, நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். கணவன் மனைவி சண்டை சச்சரவா, அதுக்கு செய்யுங்க, நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் ஒரு எலும்புச்சை பரிகாரம் போட்டிருந்தேன், செஞ்சாங்க, நிறைய பேர் செஞ்சுட்டு நல்ல பலன் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நாங்கள் சந்தோஷமா. அதே மாதிரி உப்பு பரிகாரம் போட்டேன், உப்பு பரிகாரம் செஞ்சுட்டு 25 வருஷமா பிரிஞ்சிருந்தவங்க ஒரே வீட்டில் தான் இருந்தாங்க, ஆனா பேசவே மாட்டாங்க, இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க. அதனால நல்ல பலன் கொடுக்கும். நம்பிக்கையோடு செஞ்சால் எந்த ஒரு பரிகாரமும் பலன் கொடுக்கும். ஆனா நம்பிக்கையோடு செய்யணும், வேற ஒன்றும் கிடையாது. ஆனா தவறான வழிக்கு பயன்படுத்தாதீங்க. கண் திருஷ்டி, கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கண் திருஷ்டி பொருள் அது ரொம்ப நல்ல பலன் கொடுக்குது. ஏன்னா நிறைய பேர் செய்வினை பாதித்தாலும் நம்ம அதை வெளியில கொண்டு வந்துடலாம். ஆனா கண் திருஷ்டியை கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதனால வேணுன்றவங்க. அதே மாதிரி ஐஸ்வர்ய பொடியும் தயாராகிவிட்டது. ஏன்னா ஒரு 6 மாச காலமா நான் அது நிறைய பேர் எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க, எதுவும் தயார் பண்ணாம இருந்து இப்போது தயாராகி உள்ளது, வேணுன்றவங்க அணுகலாம். சரி, இப்பொழுது லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடும் அதன் பலன்களை பற்றி பார்ப்போம். மகாவிஷ்ணு அநீதியை அழிக்க, தர்மத்தை நிலைநாட்ட பல அவதாரங்களை எடுத்தார். அதுல மிகவும் சக்தி வாய்ந்தது நரசிம்மர் அவதாரம். அதான் சொல்லுவாங்க, நரசிம்மரை ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இறைவன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உண்மையான பக்தியோடு அழைத்தால் தூணிலிருந்து வெளிப்பட்டு பக்தரை காப்பாற்றுவான் என்று உலகிற்கு உணர்த்திய அவதாரம் நரசிம்ம அவதாரம். இந்த நரசிம்ம அவதாரம் என்றாலே மனித உடலும் சிங்க முகமும் கொண்ட உக்கிரமான தோற்றம்தான் அனைவரின் நினைவிற்கு வரும். ஆனால் உண்மையில் நரசிம்மர் கருணையின் வடிவம். அவர் பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து அருள் புரிபவர் அவர். ஏன் தெரியுமா? கருவில் உருவானவர் அல்ல, அதனால அவர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருபவர். நரசிம்மர் 74க்கும் அதிகமான ரூபங்களை அருளக்கூடியவர். இதில் முக்கியமானது 9 ரூபங்கள் ஆகும். உக்கிர நரசிம்மர், குரோத நரசிம்மர், வீர நரசிம்மர், விளம்ப நரசிம்மர், கோப நரசிம்மர், யோக நரசிம்மர், அகோர நரசிம்மர், சுதர்சன நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர் என்பன நரசிம்மரின் 9 முக்கிய வடிவங்களாகும். இந்த 9 வடிவங்களையும் நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், ஆந்திராவில் இருக்கின்ற அந்த நரசிம்மருடைய கோவில்ல மலையத்துல யோக நரசிம்மர் யோக நிலையிலும், லக்ஷ்மி நரசிம்மர் மகாலட்சுமி தனது மடியில் அமர வைத்த நிலையிலும் மட்டுமே சாந்த சுரூபமாக காட்சியளிப்பார். மற்ற அனைத்திலும் பார்த்தீங்கன்னா உக்ர வடிவமாக காட்சி தருகிறார். நரசிம்மர் வழிபாட்டில் முக்கியம் வாய்ந்த நரசிம்ம மந்திரத்தை வியாழக்கிழமையில் நரசிம்மர் முன் நெய் விளக்கேற்றி வைத்து, மஞ்சள் ஆடை அணிந்து, வடக்கு நோக்கி அமர்ந்து பாராயணம் செய்ய துவங்க வேண்டும். நரசிம்ம மந்திரம் பாராயணம் செய்பவர்களுக்கு பயம், கஷ்டங்கள் நீங்கும். எந்த சூழலிலும் மன அமைதியை இழக்க மாட்டார்கள். துன்பங்களும் கஷ்டங்களும் அவர்களை நெருங்காது. அமைதி, செல்வ வளம், நிம்மதி ஆகியவை கிடைக்கும்.
எதிரிகளை வெல்லும் ஆற்றல் பிறக்கும் என்பது நம்பிக்கை. பிரதோஷ காலத்தில் சிவனை வழிபட்டு வருவது போல லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு வந்தால் இல்லத்தில் சுபிட்சம் ஏற்படுவதோடு தீராத நோய்களும் தீரும், நினைத்த காரியம் நிறைவேறும். வியாழக்கிழமையில் கும்பிடுவது போல சனிக்கிழமைகளில் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு வந்தால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். லக்ஷ்மி நரசிம்மருக்கு பானகத்தை மட்டுமே வைத்து நெய்வேத்தியம் செய்து வந்தால் 8 திசைகளில் இருந்து நம்மை நன்மை தேடி வீடு தேடி வரும். வீட்டில் தீய சக்திகள் இருந்தால் விலகி ஓடிவிடும். பெரும்பாலான நரசிம்மர் கோவில்களில் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பவர்கள் மட்டும் தினசரி பூஜை செய்ய நியமிக்கப்படுவார்கள். யோக நரசிம்மர் மற்றும் லக்ஷ்மி நரசிம்மர் கோவில்களில் மட்டுமே இதற்கு விதிவிலக்கு. நரசிம்ம மகாமந்திரம் என்னவென்றால் ஓம் ஹ்ரீம் ஷௌமுகம் விரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ஹம் பீக்ஷணம் பாத்ரம ஸ்ருத்தியோர் மிருத்தியும் நமாம் யகம். மறுபடியும் ஒரு வாட்டி சொல்றேன், நான் நிறுத்தி சொல்றேன். நரசிம்ம மகா மந்திரத்தினுடைய ஒரு மந்திரம் என்னவென்றால் ஓம் ஹ்ரீம் ஷௌமுகம் விரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ஹம் பீக்ஷணம் பாத்ரம்ம ஸ்ருத்தியோர் மிருத்தியும் நமாம்யகம். இதுக்கு பொருள் என்னவென்றால், கோபமும் தைரியமும் கொன்ற மகாவிஷ்ணுவே, உனது வெப்பமும் நெருப்பும் எங்கும் பரவுகின்றன. நரசிம்ம பகவானே, நீ எங்கும் இருக்கிறாய். நீ மரணத்தின் மரணம். நான் உன்னிடம் சரணடைகிறேன். இதை நீங்க இப்படி கூட சொல்லலாம். உங்களுக்கு சமஸ்கிருதம் வரவில்லை என்றால் இந்த தமிழில் சொல்லலாம். இந்த நரசிம்மருக்கு வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் மிக உகந்த நாள். அதனால இன்றைய தினம் வியாழக்கிழமை அப்படின்றதுனால நீங்க நெய்விளக்கு ஏற்றி மஞ்சள் ஆடை அணிந்து இன்றைய நாள் முடிஞ்சா பானகம் கலந்து வைத்து வழிபடுங்கள். எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். லட்சுமி நரசிரை யார் ஒருவர் 108 நாள் விடாமல் நெய் தீபம் ஏற்றி துளசி அணிவித்து கல்கண்டு வைத்து நெய்வேத்தியம் செய்து அதை எல்லோருக்கும் கொடுத்து இந்த நரசிம்மரனுடைய ஸ்லோகத்தை பாராயணம் செய்கிறார்களோ, எந்த கோரிக்கை வைத்து செய்கிறீர்களோ அது கண்டிப்பாக சத்தியமாக நிறைவேறும். இது நடந்திருக்கு. அதனால செய்து பாருங்கள். ஒரே ஒரு கோரிக்கை வைத்து செய்து பாருங்கள், நிச்சயமாக நடக்கும். ஜெயிக்காத கேஸும் ஜெயிக்கும். வழக்கு இருந்தால் அந்த வழக்கு கூட உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் நிச்சயமாக ஜெயிப்பது உண்மை. அது நடந்திருக்கு. அதனால செய்து பாருங்கள், நன்மை நடக்கும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, சூழ்நிலைக்கு ஏற்ப பேசி தன்னுடைய காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் ஏற்படும். சகோதரர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். பலதரப்பட்ட விஷயத்தால் மனதில் ஒரு அமைதியின்மை ஏற்படும். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடன் எண்ணங்களை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். இன்றைய நாள் கொஞ்சம் அமைதியோடு இன்றைக்கு இருந்தால் சிறப்பாக இருக்கும். அடுத்த மொழி பேசும் மக்கள் எல்லாம் உங்களுக்கு சில பேர் அதில் ஆதரவாக இருப்பார்கள். அதே போல கணவன் மனைவிடையே புரிதல் இருக்கணும். குருமங்கள யோகம் 2ஆம் வீட்டிலே குருவும் செவ்வாயும். அதனால குருமங்கள யோகத்தை கொடுத்து கொண்டே இப்போ வீடு மனை வாங்கணும்னு நினைத்தால் வாங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. வேலையில மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய தெற்கு திசை திசையின் 3ஆம் நட்சத்திர நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எதையும் ஆர்வத்தோடு செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு அமைதி இல்லாத ஒரு தருணம் இருக்கும். அதை நீங்க தான் அமைதிப்படுத்திக்க வேண்டும். தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்தால் அமைதி கிடைக்கும். இந்த நாள் இணைய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படும். அதே மாதிரி மனசுல ஒரு விதமான ஒரு பயம், இனம் புரியாத ஒரு பயம் இருக்கு. அதெல்லாம் தூக்கி ஓரமா போடுங்க.
எல்லாமே நன்மையாக நடக்கும். குலதெய்வ வழிபாடு செய்யுங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும். வேலையில பொறுப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். உங்கள் கருத்துகளுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். மனசுல ஒரு புதிய நம்பிக்கை ஏற்படும். அதே மாதிரி சொத்துக்கள் விற்பது தொடர்பான ஒரு செயல்பாட்டுல கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அனுகூலமும் இருக்கும். வியாபாரத்தில் வேலையாட்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைய தினம் இருக்கும். அதே மாதிரி வரவும் இருக்கும், இன்னைக்கு செலவும் இருக்கும், உதவிகரமும் கிடைக்கும். அதிசய தென்மேற்கு திசையின் 9ஆம் நட்சத்திரம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு புரிதல்லாம் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரம் மதிப்பு மரியாதை கிடைக்கின்ற ஒரு நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதே சமயத்துல இந்த கல்வி துறையில இருப்பவர்களுக்கு இருந்து வந்த ஒரு குழப்பங்கள்லாம் இன்னைக்கு விலகும். அதே மாதிரி உங்களை பற்றி ஒரு தற்பெருமை பேசுறத கொஞ்சம் குறைத்துக்கிட்டால் இன்றைய தினம் இன்னும் சிறப்பாக இருக்கும். மனசுல இருக்கின்ற ரகசியங்களை அடுத்தவர்களிடம் சொல்வதை தவிர்த்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். தடைப்பட்ட வேலையெல்லாம் மேற்கொள்வதற்கான சூழல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள். மற்றவர்களின் கருத்துகளுக்கு மதிப்பளித்து செயல்படுங்கள். ஆரோக்கியம் சார்ந்த செயல்கள்ல கவனம் தேவை. இன்றைய நாள் பக்தி நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய வடக்கு திசை அதிசயின் 5ஆம் நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் இருந்து வந்த மன குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு பிறக்கின்ற ஒரு நாள். திருவாதிரை நட்சத்திரக்கார் தடைகள்லாம் விலகும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உறவினர்கள் அவர்களுடைய உண்மையான நிலை, சில பேரு பணம் வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்பாங்க. அந்த மாதிரி அந்த உறவினர்கள், தந்தை வழி உறவினர்கள் பற்றிய ஒரு புரிதல் ஏற்படும். அவர்களால சில மன கவலைகள் இருந்துட்டு வந்ததெல்லாம் இன்றைய தினம் ஓரளவுக்கு விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. வெளியூர் வேலை சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் மேம்படும். உயர் அதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அதே மாதிரி இந்த ஃபாஸ்ட் ஃபுட் உணவெல்லாம் சாப்பிட்றதை இன்னைக்கு தவிர்த்தால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உங்களுடைய செயல்பாட்டுல ஒரு சுதந்திர போக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். எதிர்பாராத சில விரயங்கள் ஏற்படும். அதன் மூலம் உங்களுக்கு நெருக்கடிகள் வரக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. அதனால அந்த விரயத்தை தவிர்த்தால் நெருக்கடிகள் விலகும். இன்றைய நாள் மனதில் இருந்து வந்த ஒரு விதமான ஒரு சிந்தனை, கவலை இதெல்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய வடகிழக்கு திசை அதிசயின் 1ஆம் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்லுங்கள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் விரயமும் இருக்கும், அதே மாதிரி தன வரவும் இருக்கும், சிறப்பாக இருக்கும். வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். லாபங்களும் இன்னைக்கு இருக்கும். ஆனா விரயம் அப்படின்னு சொல்லும்போது தந்தை வழி உறவினர்களால் இன்றைய தினம் உங்களுக்கு விரயங்கள் ஆகக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கு. அதே மாதிரி எண்ணங்கள்ல இருந்து வந்த சோர்வு, ஒரு விதமான ஒரு அசதி, இதெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு நாள். புத்துணர்ச்சியோட இன்னைக்கு செயல்படுவீங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான பயண வாய்ப்புகள்லாம் அனுகூலமாக அமையும். கம்ப்யூட்டர் துறை சார்ந்தவர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். திடீர் செலவுகளால் சேமிப்புகள் குறையும். அதே மாதிரி சில பேருக்கு இப்போ திருமண வாழ்க்கை அப்படின்னும் போது 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சகோதரர்கள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். இழுபறியான தன வரவுகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் சுபம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய தெற்கு திசை அதிசயின் 9ஆம் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான ஒரு நாள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு.
இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. விருத்தி நிறைய இன்னைக்கு ஆகும். ஒரு சில விஷயங்கள் வியாபாரமாகட்டும், ஒரு தன விருத்தி ஆகட்டும், இன்னைக்கு விருத்தி அடைகின்ற ஒரு தருணம் இருக்கு. அதே மாதிரி இந்த அழகு சாதனங்கள், அழகு தொடர்பான வேலையில இருப்பவர்கள், இந்த காஸ்டியூம் டிசைன் இந்த மாதிரி பண்றவங்களாம் இன்னைக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் கிடைக்கும். எதிலும் ஒரு சந்தோஷத்தோடு ஈடுபடக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். கணவன் மனைவிக்குள் நெருக்கம் ஏற்படும். பிறமொழி சார்ந்த மக்களின் மூலம் ஆதாயம் கிடைக்கும். விவசாய துறையில் மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள். உத்தியோக ரீதியாக சாதகமான பலன்கள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கு. மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு. அதிசய தென்மேற்கு சேஷ்டான 6ஆம் எண் அரிசி நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல லாபங்கள் ஏற்படும். அஸ்த நட்சத்திரக்காரர் நெருக்கம் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சில காரியத்துல மட்டும் கொஞ்சம் தாமதம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருந்தாலும் தந்தை வழியில் ஒரு அனுகூலமான சூழல்லாம் அமையும். எல்லோரிடத்திலும் அனுசரித்து செல்லுங்கள். அதன் மூலம் ஒரு மனசு ஒரு அமைதி ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. எதிர்பாரா தன வரவுகள் ஏற்படும். விவசாய துறையில் புதிய அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாள். வழக்கு சம்பந்தப்பட்ட செயல் இருந்தால், உங்களுக்கு வழக்கு ஏதாவது இருந்தால் அதுல பொறுமையை கடைபிடிங்க. உத்தியோகத்துல முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும். கடன் உதவிகள் கிடைக்கும். இன்றைய நாள் பாராட்டுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கு. அதிசய மேற்கு அதிசயின் 2ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர் புதிய அனுபவம் ஏற்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு உங்களோட இருப்பவர்கள் மூலம் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும். எளிமையான வேலையில கூட உங்களுக்கு தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் சந்திராசிரமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். கலை பொருட்கள்ல கவனம் தேவை. பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். பிள்ளைகளிடம் சூழ்நிலை அறிந்து இன்னைக்கு நடந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படும். ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. இன்றைய நாள் எதை செய்தாலும் அமைதியோடு செய்யுங்க, விவேகத்தோடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். சந்திராசிரமம் இருக்கிறதுனால விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க, நன்மையாக இருக்கும். இன்னைக்கு அதிசய தெற்கு திசை அதிசயின் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. கவனமா இருங்க. அனுஷ நட்சத்திர அலைச்சல்கள் இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கவனத்தோடு இன்னைக்கு அதையும் செய்யுங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களை, சுகமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள் இன்றைய தினம். தன லாபம் கிடைக்கும். இருந்தாலும் அந்த தன லாபம் கூட பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் வந்ததுன்னா 20 ரூபாய் செலவாகும். தனுசு ராசிக்கு இப்பொழுது அப்படிதான் இருக்கும். என்னதான் இருந்தாலும் கிரக மாற்றம் இருந்தாலும் அது அப்படிதான் இருக்கும். தந்தை வழியில கொஞ்சம் அனுசரணையா நடந்துக்கணும். பூர்வீக சொத்துக்களால சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதை அமைதியோட அதை எதிர்கொண்டால் சுகமாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட இருப்பவர்கள் ஆலோசனைகள் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி வியாபாரத்துல மேன்மை ஏற்படும். கடன் சார்ந்த சிந்தனைகள் அப்பப்ப ஏற்பட்டு விலகும். உறவினர்களிடத்தில் நல்ல புரிதல் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. நண்பர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். வீடுமனை சார்ந்த பணி செய்பவர்கள், இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சாதகமான சூழல் ஏற்படும். இன்றைய நாள் சுகமான ஒரு நாள், சுபமான ஒரு நாள். அதிசய கிழக்கு திசை அதிசயன் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் உண்டாகின்ற ஒரு நாள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே,
மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நல்ல தன வரவு சிறப்பாக இருக்கும். யாரிடமாவது பணம் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்கு. உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் அவர்களை பற்றிய எண்ணங்கள் மேலோங்கக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி வீடு மாற்றுவது, இடம் மாற்றுவது, இப்போ ஒரு கடை மாற்றுவது, இதெல்லாம் சிந்தனைகள் அதிகரிக்கும் அதை சார்ந்து. அதே மாதிரி சிறுதூர பயணத்தால் புதிய வாய்ப்புகள்லாம் அமையும். சகோதரர்களால் புதுவிதமான அனுபவம் ஏற்படும். வாரிசுகள் வழியில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். உயர் அதிகாரி ஒத்துழைப்பு மனதிற்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதிசய வடகிழக்கு திசை அதிசயன் 1ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் மேம்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை மேலோங்கக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு சிறு சிறு காரியத்தில் தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. அதே மாதிரி ஜென்மசனி இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தை பார்த்து கை கால் வலி, மூட்டு வலி, எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டிங்கன்னா நன்றாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் குடும்ப சார்ந்த விஷயத்துல மனைவியின் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது மிகவும் அவசியம். திடீர்னு உடல்நிலை பாதிப்பு ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய நல்ல ஒரு கலகலப்பான பேச்சு அதன் மூலம் ஒரு சந்தோஷமான தருணங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. அதே மாதிரி தன வரவு பற்றிய சிந்தனை மேலோங்கும். பிடித்த உணவுகளை உண்டு மகிழக்கூடிய ஒரு தருணம். பழக்க வழக்கங்களில் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படும். உணர்ச்சி வசப்படாம, அதாவது உணர்ச்சி வசப்பட்டு எதையும் செய்யாதீங்க, உணர்வு பூர்வமாக செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். மனதில் ஒரு வித்தியாசமான சிந்தனைகள்லாம் ஏற்படும். இன்றைய நாள் அனுகூலமும் இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசயன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் கற்பனை திறன் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மனசுல ஒரு விதமான ஏக்கம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு தருணம். வெளியூர் பயணங்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த வாசனை திரவியங்கள், அது என்ன சொல்லுவாங்கன்னா சென்ட்டு வியாபாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வியாபாரம் செய்கிறவர்கள் இன்றைக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி மாணவர்களுக்கு படிக்கின்ற விஷயத்தில் கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் மறையும். உங்களோட இருப்பவர்களில் தனிப்பட்ட விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். வியாபாரம் தொடர்பான விஷயத்துல நல்ல ஆர்வத்தோடு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு. இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதுவும் தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளுங்க. அதிசய வடகிழக்கு அதிசயன் 1ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் எதை செய்தாலும் ஆர்வத்தோடு செய்யுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.